இஸ்ரேலில் இருந்து குஜராத் பெண் வெளியிட்ட வீடியோவை அடுத்து அம்மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனைவியை போலீசார் கைது செய்தனர். குஜராத் மாநிலம் போர்பந்தரைச் சேர்ந்த லீலு குச்சாடியா இவர் தற்போது இஸ்ரேலில் வசித்து வருகிறார். கடந்த மாதம் அவர் இஸ்ரேலில் இருந்தபடியே சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் தனது தந்தை பானா ஒட்டேடாரா, கணவர் பானு மற்றும் மகன் ரஞ்சித் ஆகியோரை போர்பந்தரில் உள்ள குடியானாவின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த ஹிரல்பா ஜடேஜா என்பவர் கடத்தி சென்று பிணைய கைதியாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பான வீடியோ குஜராத் காவல்துறையின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பேரில் மூவரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது லீலுவின் குற்றச்சாட்டை அவர்கள் நிராகரித்தனர். இருப்பினும் 3 நாட்கள் கழித்து ஏப்ரல் 30ஆம் தேதியன்று பானா மீண்டும் காவல்துறையை அணுகி ஒரு அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். வீடியோவில் லீலு கூறிய அனைத்து கூற்றுகளும் உண்மை என்றார். தாம் உள்ளிட்ட மூவரையும் ஹிரல்பாவின் வீட்டுக்கு கடத்தி சென்று 2 வாரத்துக்கு மேல் சிறை வைத்ததாக தெரிவித்தார். லீலு ஹிரல்பாவிடம் கடன் வாங்கியதாக கூறப்படும் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டதாகவும் பல வெற்று காசோலைகளில் கையெழுத்திட சொன்னதாகவும் 65 வயது நபர் மேலும் குற்றம் சாட்டினார். அதன் பேரில் வியாழக்கிழமை கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் குற்றவியல் மிரட்டல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் ஹிரல்பா கைது செய்யப்பட்டார். கைதான ஹிரல்பா விதவையாவார். முன்னாள் எம்எல்ஏவான அவரது கணவர் புரா முஞ்சா ஜடேஜா இறந்துவிட்டார். ஹிரல்பா தற்போதைய குதியானா தொகுதி எம்எல்ஏ கந்தல் ஜடேஜாவின் நெருங்கிய உறவினராவார். ஹிரல்பா ஜடேஜா மற்றும் 2 சகோதரர்கள் மற்றும் 4-5 அடையாளம் தெரியாத நபர்கள் மீது புதன்கிழமை ஹார்பர் மரைன் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 10 மற்றும் 11ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் குச்சாடி கிராமத்தில் உள்ள குடும்பத்தினர் வீட்டுக்கு 4 முதல் 5 ஆண்கள் வந்து தாழ்வாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்ததாக புகார்தாரர் பானாவை எழுப்பியதாக எஃப்ஐஆர் கூறுகிறது. லீலுவின் கணவர் பானு மற்றும் மற்றொரு உறவினர் ஜிகியை எழுப்பச் சொல்லி மூவரையும் ஹிரல்பாவின் இல்லமான சூரஜ் அரண்மனைக்கு அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டனர். மறுநாள் காலையில் ஜிகி தனது சொந்த வீட்டுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டார். அன்று பிற்பகலில் ஹிரல்பா பானாவையும் பானுவையும் தனது அறைக்கு அழைத்து லீலு தன்னிடம் 70 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக குற்றம் சாட்டினார். பானா இந்த விஷயத்தை பற்றி தனக்கு தெரியாது என்று மறுத்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர் லீலுவுக்கு வீடியோ அழைப்பு செய்து பணத்தை கேட்டதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் லீலுவின் மகன் 17 வயது ரஞ்சித்தை அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. எஃப்ஐஆரின் படி பானாவும் அவரது மருமகன் பானுவும் அடுத்த 2 வாரங்களுக்கு அடித்து துன்புறுத்தி பணத்தை தரும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் புகார்தாரரையும் பானுவையும் 11 வெற்று காசோலைகளில் கையெழுத்திடச் செய்தார். மேலும் அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து சில நகைகளையும் எடுத்துச் சென்றதாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்துதான் லீலு தனது துயரத்தை விவரிக்கும் வீடியோவை உருவாக்கி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார். கட்டாயத்தின் பேரில் புகார்தாரர் கடந்த 15 நாட்களாக என்ன நடந்தது என்பது குறித்த எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை என எஃப்ஐஆரில் மேலும் கூறப்பட்டுள்ளது. வீட்டுக்கு சென்ற பிறகு பானா தனது உறவினர்களிடம் பேசி ஹிரல்பா மற்றும் பிற குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது முறையான புகார் அளிக்க முடிவு செய்தார். வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போர்பந்தர் காவல் கண்காணிப்பாளர் பஹிரத் சிங் யூ ஜடேஜா கூறுகையில், இஸ்ரேலில் வசிக்கும் லீலு பென் ஹிரல்பாவும் அவரது ஆட்களும் தனது கணவரையும் மகனையும் கடத்தி சென்றதாகவும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டிய ஒரு வீடியோவை பதிவேற்றுள்ளார். பானு மற்றும் ரஞ்சித்தை போலீசார் தொடர்பு கொண்டபோது அத்தகைய கடத்தல் எதுவும் நடக்கவில்லை என்று அவர்கள் கூறினர். இருப்பினும் அவர்களின் வாக்குமூலங்கள் சந்தேகத்துக்குரியதாக கண்டறிந்த போலீசார் விசாரணையை தொடர்ந்தனர். இறுதியாக ஏப்ரல் 30ஆம் தேதியன்று லீலு பென்னின் தந்தை முன்வந்து ஹிரல்பா மற்றும் பிறர் மீது புகார் அளித்ததாக கூறினார். இஸ்ரேலில் வசிக்கும் பெண் போர்பந்தரில் உள்ள கணவர், தந்தை மற்றும் மகனை கடத்தி சென்று சிறை வைத்துள்ளதாக வீடியோ வெளியிட்டதன் பேரில் குஜராத்தைச் சேர்ந்த பிரபல அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த விவகாரம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.